வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 1 ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி கணினி எப்படி உருவாச்சு, கம்ப்யூட்டர் எப்படி உருவாச்சு, என்னென்ன வளர்ச்சிகள் அடைஞ்சிச்சு, என்னென்ன பரிணாம வளர்ச்சி இதில், என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுச்சு, எப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல் தான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் பேசிக்ஸ் வரும். 12th அதை பற்றி அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி நீங்கள் போவீங்க. 11th introduction of computers வந்து computers are seen everywhere around us in all spheres of world in the field of education, research, travel and tourism, weather forecasting, social networking, e-commerce etc. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர். இப்போ ஒரு ஸ்டூடியோலேருந்து ஜஸ்ட் ஒரு மளிகை கடை வரைக்கும் பில்டிங்க்கு கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் இப்போ மெயின் விஷயமா இருக்குது. அதே நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் நவ் பிகம் அன் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். கம்ப்யூட்டர் இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்டிஸ்பென்சிபிள், தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசிய சேவையை போல் கம்ப்யூட்டர் இப்போ ஆயிடுச்சு நம்ம லைஃப்ஸில். கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் ரிவல்யூஷனைஸ்ட் அவர் லைஃப்ஸ் வித் தர் அக்யூரசி அண்ட் ஸ்பீட் ஆஃப் பெர்ஃபார்மிங் எ ஜாப். கம்ப்யூட்டர் வந்து இப்போ ஒரு ஜெனரேஷன் ஒரு ப்ராசஸருக்கும் ஒரு ஸ்பீடு, ஒரு வேலைக்கும் ஒரு ஸ்பீடுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 5.8 GHz வரைக்கும் ப்ராசஸர் வந்துருச்சு. i9 14th ஜெனரேஷன்னா 5.8 GHz வரைக்கும் அல்ட்ரா ஸ்பீடு ஃபாஸ்ட் ப்ராசஸர்ஸ் வந்துருச்சு. ஒரு வேலைக்கும் ஒரு அக்யூரசி, ஒரு ஸ்பீடில் உங்களுக்கு இருக்கும். அக்யூரசி எல்லாத்துக்கும் ப்ராசஸர்ஸ்லேயுமே இருக்கும். இட்ஸ் ட்ரூலி ரிமார்க்கபிள். டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்வுட் எ கம்ப்யூட்டர். இப்போ எந்த ஆர்கனைசேஷனுமே ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஏர்போர்ட்லேருந்து மளிகை கடையிலேருந்து எல்லாமே பில்டிங்க்கு வரைக்கும், பில்டிங்லேருந்து இசேவை மையம் எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. In fact, various organizations has become paperless. Computers have evolved over the years from a simple calculating device to high-speed portable computers. ஃபஸ்ட்டு சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சப்ப அதை என்னத்துக்கு யூஸ் பண்ணார்? 1837 அனலிட்டிக்கல் என்ஜின் மூலமாக அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படிங்கிற முறையில் கண்டுபிடிச்சார். ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படிங்கிற அந்த பேசிக், அது என்னன்னா கால்குலேஷன் மட்டும்தான் அது பண்ணும். அதாவது ஒரு கால்குலேட்டரை போல். அதுலேருந்து இன்றைக்கி ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் பிசிஸ் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம். கம்ப்யூட்டர்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. The growth of computer industry started with the need of performing fast calculations. The manual method of computing was slow and prone to errors. So attempts were made to develop fast calculating devices. The journey started from the first knowing calculating device, abacus, which has led us today to an extremely high-speed calculating devices. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எப்படின்னா ஃபாஸ்ட் கால்குலேஷன்லேருந்து படிப்படியாக வளர்ந்து இப்போ வந்து ஃபாஸ்ட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ், ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வளர்ந்துருச்சு. முன்னாடி இருந்த ஸ்லோவாகவும் எரர்ஸ் காட்டுற கம்ப்யூட்டர்லேருந்தும் இப்போ பல மடங்கு வளர்ந்துருக்குது. எப்படி வளர்ந்துச்சுன்னா பல பேருடைய அந்த அட்டம்ப்ட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுங்கிற அந்த முயற்சினால் டெவலப் ஆகி இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து 14th ஜெனரேஷன் ப்ராசஸர் வரைக்கும் இப்போதைக்கு லைவில் இருக்குது. 15th ஜெனரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. இது எப்படி உருவாகுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பேசிக் அபாக்கஸ் முறையின் மூலமாக இது கம்ப்யூட்டர் கால்குலேட்டிங் பண்ணுது ஃபஸ்ட்டு. இப்போ ஹை ஸ்பீட் கால்குலேஷன் வந்துருச்சு. அடுத்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.